வெல்கம் டு வயூனா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இதுதான் எங்க அம்மா. இன்னைக்கு எங்க அம்மாவோட ஸ்பெஷலா சேவை, மோர் குழம்பு, அப்பளம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹாய் பாட்டி, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் மோர் குழம்பும் சேவை. ஓகே, பண்ண போறேன். சரி, யார் உங்களுக்கு இந்த இது கத்து கொடுத்தா? இது அந்த நாளே எங்க பாட்டி காலத்துல இருந்து இது வந்து பரம்பரையா இது பண்ணுவாங்க. இது நாங்க விரும்பி சாப்பிடுவோம். இது வந்து ஒரு பாகம் முதல்ல ஒரு நாள் வெந்து அதுக்கப்புறம் 2வது வேகிறதுனால புனர்பாகம் ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து இட்லி மாதிரி வேக வச்சு பண்ற இதுல வந்து இட்லி மாதிரி வேக வைக்க மாட்டா. வந்து தேங்காய் அந்த முதல்ல புழுங்கரிசி 4 டம்ளர் போட்டானாக்க அதில் 1/2 டம்ளர் இது தேங்காய் போட்டு நல்ல அந்த நாள் ஆட்டுவோம். கல்லூரில் அரைப்போம். நல்லா நைஸாக அரைச்சி தேங்காயும் கூட போட்டு உப்பையும் போட்டு அரைச்சி வச்சு விடுறது. மறுநாளைக்கு அரைச்சி வச்சுட்டு மறுநாளைக்கு காட்டால் இது பண்ணி எடுத்து வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் இழுப்பச்சட்டியில் பெரிய இழுப்பச்சட்டியில் நிறைய தேங்காய் எண்ணெய் 2 கரண்டி தேங்காய் எண்ணெயை விட்டு அது கொதிக்கணும். கொஞ்சம் ஜலமும் விட்டுட்டு கொதிச்சோடனே இந்த மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அப்படியே போட்டு கிளறணும். சிம்பிளை வச்சு கிளறினாக்கா நல்லா கெட்டியாக பிடிக்கிற மாதிரி கையில் ஒட்டாத பிடிக்கி வந்துடும். அதை எடுத்து கொஞ்சம் வச்சு விடணும். வச்சு கொஞ்ச நாள் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறம் இழுப்பச்சட்டியில் இட்லி சட்டை வச்சு கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி அதை உள்ளே வச்சு வேகுவோம். அதில் வேக வெந்தோம். இல்லை இட்லி சட்டில் இல்லை, தண்ணி வச்சு கொதிக்க வச்சு தண்ணியில் கொழக்கட்டையாக பிடிச்சி போடணும். போட்டி அது நல்லா இந்த வெந்தாச்சுன்னா முதந்து வரும். அதை எடுத்து கட் பண்ணி பார்த்தா உள்ள மாவு இல்லாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சேவநாழி இதுதான் வந்து நம்மளோட சேவநாழி. இதை வச்சுதான் சேவையை வந்து புழிவாங்க. இதுல போட்டு அப்படியே புழியணும். புழிஞ்சாக்கா நல்லா நூலா நல்லா இதாடி விழும். இதெல்லாம் இனி காட்ட போறீங்கல்ல? ஆமா. ஓகே, பார்க்கலாம் நம்ம எப்படி பண்றது. மோர் குழம்புக்கு தேவையான மோர் குழம்புக்கு இது இருக்கு. இந்த மோர் குழம்புக்கு பேர் பச்சை மோர் குழம்புக்கு பேரு. ஓகே, என்னக்கா இது வந்து கடலைப்பருப்பு. அதாவது புளிப்பு ஜாஸ்தி இருந்ததுனாக்க இன்னும் கூட போட்டுக்கலாம். சரி, இல்லைன்னா இத்தனை அளவு போடும். அதுக்கு 2 ஜீரகம், கொஞ்சமா ஜீரகம், அப்புறம் 1 காஞ்ச மிளகா. ஓகே, இது எவ்வளவு பேருக்கு பண்றீங்க? இது வந்து இது ஒரு 7 பேருக்கு பண்றதுக்கு உள்ள அளவு. என்ன? அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து உரப்புக்கு புளிப்புக்கு தகுந்தாப்புல 2ஓ 3ஓ வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். இது 2 அரிசி, அதாவது மோர் குழம்பு தண்ணியா வதக்கி இருக்கிறதுக்கு 2 அரிசி இதுல போட்டுக்கணும். 2 அரிசியும் போட்டுட்டாக்க அவ்வளவுதான். அதை வந்து ஊற வைக்க வேண்டியது. இது வந்து ஊற வச்சிருக்கீங்க? 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ஆமா. ஓகே, 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. அப்புறம் இதை அரைக்கணும். ஆமா. இதுல வந்து தேங்காய் போட்டுட்டு கொரன்னு அரைக்கணுமா இல்ல எப்படி? நைஸா அரைக்கணும். ஆமா. சரி, இதுல அரைச்சிட்டு இது பண்ணி நனைச்சு வச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் நனைச்சு வச்சாச்சு. இதுல வந்து தேங்காய் வந்து தண்ணியா ஆக்கி வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சாச்சு. ஓகே, இந்த பதத்துல தான் இருக்கணும். ஆமா. இதை வந்து மோர்ல நம்ம விட்டு அது வந்து நம்ம கலந்துக்க வேண்டியது. இதுல உப்பு வந்து இன்னுமே தான் போடணும். உப்பு வந்து கீழே இறக்கி தான் போடணும். உப்பு போட்டு, ஆமா, உப்பு போட்டு அடுப்புல வச்சா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிடும். சரி, சோ அதனால உப்பு வந்து அப்புறமா போடணும், கீழே இறக்கிட்டு போடணும். ஓகே, ரொம்ப தண்ணியாவும் இருக்கப்படாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கப்படாது. இதுதான் பதம். சரி, ஓகே. நம்ம வந்து மோர் குழம்பு பண்ண போற ப்ராசஸ காட்ட போறாங்க பாட்டி. நல்லெண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டாதான் நல்லா இருக்கும். ஓகே, தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சோடனே கடுகு. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும்ல தேங்காய் எண்ணெய்? ஆமா. ஓகே, இது வந்து காஞ்சோன்னு தான் நம்ம வந்து கடுகு எல்லாம் போடணும். கடுகு போட்டு வெடிக்க விடணும். அவ்வளோ சொல்லணும். ஓகே, கடுகு போட்டாச்சு, அது வெடிக்கணும். குழம்புல கொஞ்சம் சிட்டிகை மஞ்சப்பொடி. ஓகே, மஞ்சப்பொடி வந்து கிருமி நாசினி. ஸோ அதனால எதுக்குமே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே, உடம்புக்கும் நல்லது, இதுக்கு பொருள்களுக்கும் நல்லது. அது கிருமி இருந்தால் அழிச்சிடும். அதில்
தெளிக்காதுக்கு இருக்கும். ஓகே. இது ஒரு டிப்ஸ் கைஸ். கடுகு வெடிக்கும் போது இப்படி வச்சா நம்ம மேல தெளிக்காம இருக்கும். வெளியில தெளிக்காதுக்கு உள்ளோடே இருக்கும். சூப்பர். கடுகு இது ஒரு மிளகாயும் இல்லை, காஞ்ச மிளகாய் ஒன்றும் போட்டுடலாம். ஓகே. கருவேப்பிலையா? சில பேர் என்ன கடுகை வந்து சரியா வெடிக்க விடாதிக்கு அப்படியே போயிட்டுருவா. அது வந்து கடுகை வெடிச்சுட்டு போட்டாதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த கடுகோட டேஸ்ட்டும் இதுவும் அந்த சாமான்களில் போய் பொருட்களில் போய் சேர்ந்து நல்லா ருச்சியா இருக்கும். கடுகு போட்டுனா நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கருவேப்பிலையை போட்டுட்டு அவ்வளோதான். குழம்பு விட வேண்டியதான். இந்த தூக்கி இப்படியே விட்டுட வேண்டியதான். ஓகே. லேசாக சுட பண்ண வேண்டியதான். லேசாக சுட பண்ணிட்டு அதில் வந்து பொடி உப்பு, அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் தனியாக தான் போட்டுக்கணும். ஆமாம், கீழே தான் இறக்கி போடணும். அதில் போட்டாக்க திரிஞ்சாப்பில் ஆகிடும். ஓகே. 2 ஸ்பூன் டீஸ்பூன் தான். ஓகே, டீஸ்பூன் தான். இது உப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அரை ஸ்பூன் சர்க்கரை. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு தானெல்லாம் கிடையாது. அதனால தான் பச்சை மோர் குழம்பு. பச்சை மோர் குழம்பு. ஆமாம் ஆமாம். இவ்வளோதான். இந்த பதத்தில் சுட்டாச்சுது. சரி, ஆஃப் பண்ணிட்டு மாற்றிடலாம். சூடு தெரியும், விட்டாலே தெரியும் அப்படியே. ஓகே. இதுக்கு மேலே வச்சு அது ரொம்ப தண்ணியாக போயிடும். ஆனால் இது கரெக்டான பருவம். சேவையில் விட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பருவம் இது. ஆஃப் பண்ணி மாற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான். சரி. அது வந்து பத்து கிடையாது. நம்ம சமைக்கிறதுலையே குழம்பு டெய்லியே குழம்பு வெத்த குழம்பு அந்த மாதிரி வச்சோம்னாக்க அதை வந்து எல்லாம் அதுக்கு வெஞ்சனம் புளியை கரைச்சி எடுத்து விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சு சாம்பார் பொடி போட்டு இது பண்ணி செஞ்சுட்டு அது நல்லா கொதிச்சு எல்லாம் வந்தோடனே பருப்பு போட்டாக்கா அது 10 பருப்பு இல்லாத வெறுமனு வெந்தய குழம்பு மாதிரி பண்ணுறோம்னாக்கா அந்த சாம்பார் பொடி வச்சுட்டு போட்டு பண்ணுறோம்னாக்கா அதுக்கு வந்து உப்பை போடாதுக்கு கொதிக்க விட்டோம்னா அப்புறம் கீழே இறக்கி தாய்ச்சி கொட்டி கடுகு வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் மிளகாவத்தில் எடுத்து தாய்ச்சி கொட்டி அதை போட்டு கடைசியில் கீழே இறக்கி உப்பு போட்டோம்னா அது பத்து கிடையாது. நம்ம மறுநாளுக்கு விட்டுட்டு என்னைக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஓகே. ஸோ இது அரைச்ச இது வந்து இதுக்கு 4 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் இது தேங்காய் நம்ம போட்டு நல்லா உப்பையும் போட்டு நல்லா நைஸாக இருக்கு. நல்லா வெறுமூணாக இருக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் மட்டுமே நல்லா வெளியே அரைச்சி இது பண்ணணும். இப்போ இது வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கலந்துடும். உப்பு சரியா இருக்கா சரியா? இட்லி தட்டில் வாக்கணும். ஆமாம், இட்லி தட்டில் அப்படியே வச்சு இட்லி தட்டில் வாத்துட்டு அப்புறமா காட்டலாமா? ஆமாம் ஆமாம். வந்து வெந்தாச்சு இது மாவு வந்து. இப்போ இதை வந்து இது வந்து பிளாஸ்டிக் அப்போ நியூஸ் பேப்பரை போட்டு கீழே வச்சுன்றது வந்து இறையாம இருக்கும். ஓகே. 2 குழக்கட்டை போடலாம். ஓகே. 2 குழக்கட்டை போட்டுட்டு ஓகே. இதுதான் ப்ராசஸ்ல புழியறதுக்கு. அப்படியே புழிஞ்சு கீழே வந்துடும்ல. பார்த்தீங்களா இப்படி வருதுன்னு? இதுதான் சேவை. இது வந்து வெறும் சேவை. இதுக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் சேவை பண்ணிக்கலாம், தேங்காய் சேவை பண்ணிக்கலாம், இது காய்கறிகள் போட்டு காய்கறி சேவை பண்ணிக்கலாம். எத்தனை விதமா அவளுக்கு எப்படி வேணும்னு தோன்றதோ அப்படி பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ புழிஞ்சாச்சு. இன்னும் 2. சில பேருக்கு இன்னும் வேண்டாம்னாக்கா வெறும் தேவையும் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வெந்திருக்கு பாரு. நல்லா வெந்திருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா ஆறியாச்சு. நல்லா ஆறினோன்னு சேவை எப்படி வந்துருக்கு பாரு. சூப்பர். இது வந்து ஆற 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 அப்படியே உதிர்ந்துடும். ஓகே. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ்ஸு.
இந்த மாதிரி ஒரு சேவை நாடி மாதிரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இப்படி வந்து புழியலாம். சமமே எல்லாருக்கும் புரிஞ்சு விடலாம். சூப்பர். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அது வந்து நம்ம பண்ண மோர் குழம்போட அப்பளமும் சேர்த்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.